தெமட்டகொட பகுதியில் ஒருவரை கடத்திச் சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் பிரியந்த லேனகை முன்னிலையில் இன்று ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 5 அடங்குகின்றனர். சம்பவம் தொடர்பில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு சொந்தமான டிஃபெண்டர் வாகனத்தை தொடர்ந்தும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். அவர்களும் அதனை பாரதூரமாக செய்து செய்யவில்லை, தவறொன்றை இழைத்துள்ளனர். அதனை நான் முற்றாக ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த தவறை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒப்படைத்துள்ளேன். அவர்களுக்கு நான் அறிவுறுத்தினேன். சட்ட ரீதியாகவும் அறிவுறுத்தப்பட்டது. மற்ற நபரும் தவறு இழைத்துள்ளார். பலாத்காரமாக தடுத்து வைத்தமை தொடர்பில் அவரையும் கைது செய்வதாக போலீசார் கூறினர். பெண் ஒருவரை கடத்தப்பட்டுள்ளார். நாம் நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சித்தவர்கள். இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கும் இந்த நாட்டின் பிரஜை ஒருவரை நானும் என்பதை நாட்டு மக்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நாட்டின் பிரஜை என்ற வகையில் நாட்டின் சட்டத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன்.